அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மே மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனத்தில் இருக்க வேண்டும், இவர்களுக்கு ஏதாவது விரயங்கள் ஏற்படுதா, இல்லை சுப செலவுகள் ஏற்படுதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த ஒரு அமைப்புகளானது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியும் கடுமையான உழைப்பு, அதேபோல் லாபத்தில் பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடியதாக காணப்பட போகிறது. அதோட நிறைய செலவுகளையும் கொடுக்கும். இந்த மே மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகள் உயரும். புதிய முயற்சிகளானது கைகூடும். இந்த மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோகத்துடன் தொடங்குகிறது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சியும் வந்திருப்பதனால இந்த ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுக்கு ராகு மற்றும் புதனுடன் சஞ்சரிப்பது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக காணப்பட போகிறது. பணப்புழக்கங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால் பலவிதமான நன்மைகளும் நீங்கள் பெறுவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் கையில் பணமே இல்லையே என்று நினைத்தால் கூட தேவைப்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பணம் கொண்டே இருக்கும். பணம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு உதவிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா வைத்திருந்த ஆசைகளானது நிறைவேறும். அதாவது நிலம், வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முயற்சியை இப்பொழுது நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். ரிஷபராசிக்கு அந்த ஒரு யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு வகையில் இருந்து வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப சிறப்பானது. பயணங்களும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். அந்த பயணங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாகவே இருக்க போகுது. அதே போல் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த வேலையிலிருந்து புதிய வேலை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரிபவர்களுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது பெறலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபங்களும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மற்றும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த மே மாதத்தில் பொற்காலமான ஒரு மாதமாக அமையும். இடமாற்றங்கள் செய்ய விரும்புபவர்களுக்கு அந்த இடமாற்றங்களானது இவர்களுடைய மனம் போலே அமையும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்த சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. அதாவது நாவடக்கங்கள் முக்கியமானது அப்படின்னு சொல்ல வரோம். புதன் வக்ரமாகவும் விரயஸ்தானத்திலும் இருப்பதனால எந்த விஷயமாக இருந்தாலுமே மனக்குழப்பங்களும் அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த குரு பயிற்சி ஜென்ம குருவாக அமைந்து உங்களுக்கு வேலை பளுவை பார்த்தீங்கன்னா மன நெருக்கடி அதிகரித்தாலும் கூட குருவினுடைய பார்வைகளால் அளவிடாத வாழ்வில் பார்த்தீங்கன்னா மேன்மைகளும் ஏற்படும். மேலுமே இந்த மாதங்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் அது செய்வார்கள். நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகளும் விலகும். தேவையான பண வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றங்கள் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்கும். எதிர்ப்புகளும் அகலும். குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கும். பூமி மூலம் லாபங்களும் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் மகிழ்ச்சியும் அது தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவுகளும் வந்து கெட்டு உங்களுடைய திறமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிச்சிடு. அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உண்டாகும். ஆனாலுமே எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்கும். மன மகிழ்ச்சிகளும் உண்டாகும். சிறப்பாக செயல்படுவீர்கள். அதே போல கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவுகள் பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறைகள் வந்து சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளும் உருவாகலாம். அடுத்ததாக இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அன்பும் பாசங்களும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதங்கள் உடல் அசதிகள் உங்களுக்கு ஏற்படலாம். மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவுகள் ஏற்படலாம். பக்தியில நாட்டங்களும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகளும் வந்து ஏற்படும். பயணங்களில் தடங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பணவரவுகள் திருப்தியை தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் பணியாளர்கள் வேலை போல இருப்பது போல வந்து உணர்வார்கள். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களில் குறை காணலாம். கவனமாக இருப்பது நல்லது. அதே போல சக ஊழியர்களுக்குமே உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளினுடைய படிப்பில் அக்கறையை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளும் அகலும். பெண்களுக்கு நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லது. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை தேரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். காரிய தடைகளும் நீங்கும். தொட்டுதளம் தொடங்கும். அதேபோல் தந்தையாரினுடைய நலனில் அக்கறையை வந்து காட்டுங்கள். கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கை வந்து காணப்பட்டாலும் பணவரவுகள் நன்றாக இருக்கும். சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் குறையும். உத்தியோகங்கள் தொடர்பான இடமாற்றங்களும் வந்து ஏற்படலாம். கேட்ட பதவி உயர்வுகளும் வந்து இப்பொழுது கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களும் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. பணவரவுகள் உங்களுக்கு குறையலாம். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும். பணவரவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் தீரும். வழக்குகளில் சாதகமான நிலைகளும் காணப்படும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றமாக வந்து நடக்கும். லாபங்களும் அதிகரிக்கும். பல வழிகளிலும் பணவரவுகள் இருக்கும். பணியாளர்கள் வேலை பளு குறைவுனால மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவார்கள். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமையும் சேரும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை வந்து செய்து முடித்து மன நிம்மதியும் அடைவீர்கள்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.